ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகாக மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, குரு பகவானினுடைய அருள் மற்றும் சந்திர பகவானினுடைய பலம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கஜகேசரி யோகத்தை உருவாக்குகிறது. இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்த போகின்றது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த யோகமானது சாதகமான பல வாய்ப்புகளை உருவாக்குகிறது. இதுவரைக்கும் தடைபட்டிருந்த முயற்சிகள் வெற்றி பெறுவீங்க. அதற்குண்டான சூழ்நிலைகள் கனிந்து வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பணவரவு அதிகரித்து பொருளாதார நிலை வலுப்பெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. வீடு அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்க நினைப்பவர்களினுடைய ஆசை நிறைவேறக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வளர்ச்சி காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதலும் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பான முயற்சிகளும் சாதகமான பலனை அள்ளி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த காலம் புதிய மாற்றங்களை கொண்டு வருங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். இதுவரை எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கின்றன. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடும். காதல் வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கும் சாதகமான காலமாகவே அமையலாம். உடல் நலமும் சீராகவே இருக்கும். தொழில் மற்றும் பணவரவில் முன்னேற்றம் காணப்படும். அலுவலகத்தில் திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் வேகமாகவே முடிவடையக்கூடும். தொழிலதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுங்க. முதலீடுகளும் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரம் தங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆச்சரியங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரங்க. அதே போன்று தொழில் வாழ்க்கையிலையும் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு வரக்கூடும். தொழில்முறை வாழ்க்கையில செல்வ வரவு, பணியிடத்துல முன்னேற்றம், மன அமைதி மற்றும் மன நிறைவு காணக்கூடிய ஒரு காலகட்டமாய் இருக்க பெறப்போகிறது. அதே நேரம் பணியிடத்துல சச்சரவுகளை தவிர்த்து பணியில கவனத்தை செலுத்த பாருங்க. தங்களுடைய விருப்பங்கள்ல சமரசம் செய்வது கூடாதுங்க. ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது. சீரான வாழ்க்கை முறைக்கு முன்னுரிமை அளிக்க பாருங்க. இயற்கையுடன் ஒன்றி வாழ பழகுவது நல்லது. அதே நேரம் காதல் வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது தங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் மனஸ்தாபங்களை ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும். தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. காதல் துணையின் பாதுகாவலராகவே மாறுவீங்க. கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். தங்களுடைய காதலரின் உணர்வுகள் மற்றும் விருப்பங்களுக்கு மதிப்பையும் அளிப்பீங்க. அவரின் வாழ்க்கை லட்சியத்தை அடைய தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் தங்களுடைய காதல் வாழ்க்கையை திருமணம் வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் இருக்க பிறக்கிறது. காதல் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்க மூன்றாம் நபரின் உதவியை எக்காரணத்தை கொண்டும் நாடாதீங்க. முடிந்த அளவுக்கு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தாங்களே ஒரு நல்ல முடிவை எடுப்பது ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தங்களுடைய மாமியார் வீட்டிற்கு சென்று உறவினர்களுடன் போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. குழந்தைகள் வழியே நற்செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளின் வளர்ப்புல கவனத்தையும் செலுத்த பாருங்க. அவர்களின் முன்னேற்றத்திற்காக தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர தங்களுடைய ராஜதந்திரங்களை பயன்படுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். பெற்றோர் உடல் நலன்ல கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் தொழில் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில் முனைவோருக்கு சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா விருச்சிக ராசிக்காரர்களை கொண்ட ஆண்கள் தங்களுடைய பணியிடத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதோடு புதிய தொழில் வாய்ப்புகளையும் உண்டாக்குவீங்க. தங்களுடைய வாழ்க்கையில இனிய தகவல்களை இல்லம் தேடி வர வைக்க சூழ்நிலையை ஏற்படுத்தும். சுற்றமோ நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறலாம். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க. அரசு பதவியில் இருக்கிறவங்க உயரதிகாரிகள் தயவால பயன்பெறுவாங்க. நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும். வீட்டில் சுபமங்கல காரியங்கள்
விரயங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகளும் உருவாகும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் லாபத்தை தரும். தங்களுடைய செயல்திறன் கூடும். பல வழிகளிலையும் வெற்றி மேல வெற்றி வரும். செல்வ நிலையும் உயரும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு புது வாகன யோகம் ஏற்படும். பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடிவர ஆரம்பிக்கும். அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையப்பெறுவீங்க. வெளிநாடு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும். குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். விவசாயிகளுக்கு அரசின் கடன் மற்றும் மானிய உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். தங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமா முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும். இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம். அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கொட்டம் அடங்கவும் செய்யும். அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும். அதே போல தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம். மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். சினிமா டிராமா மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவீங்க அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. சிலருக்கு வீண் அலைச்சல் வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க. அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும். உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலரின் கற்பனை பலம் பெருகி கதை கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க. பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவீங்க. பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களும் ஆவாங்க. சுறுசுறுப்பற்ற நிலையில காரிய தடைகள் ஏற்படலாம். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அபராதம் கட்டவும் நேரிடலாம். சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாகவே இருக்கும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் வீட்டில் அமைதி நிலவலாம்.
கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் பாசமும் பெருகும். புத்தி சாதுரியத்தால வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறதுங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவும் நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. உடல்நல கோளாறு அகலப்பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளும் தீருங்க. போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாகவே முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். வாக்கு வெண்மையான நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் தீர ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த இடைவெளி குறையும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்க பெறுவீங்க. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்க செய்யும். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில இருக்க பெறுங்க. கலைத்துறையினர் வெளியூர் பயணம் செல்லவோ நேரிடலாம். சக தோழியர்களுடன் சமூகமாக பேசி பழகிறது நல்லது. மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும். அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகள்ல மட்டும் கவனத்தை செலுத்துறது வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சில தடைகளுக்கு பின் அமையுங்க. கலைஞர்கள் எதிர்பார்த்த கதாபாத்திரங்களுக்கான வாய்ப்பினை பெறுவாங்க. அதே நேரம் பயணங்களால சற்றே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாக பெறுவீங்க. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பது, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது உத்தமங்க. இந்த நேரம் மாணவர்கள் அதிக அக்கறையோடு படித்தா எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று வாழ்க்கையில உயர்வினை அடைய முடியும். உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது அவசியங்க. தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள்ல இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க. மன வருத்தம் நீங்கும். வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கவே செய்யும்.